அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் வளைகுடா நாடுகள் மீதான தனது தாக்குதலை முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை விடுத்துள்ள எச்சரிக்கை உலகையே உலுக்கியுள்ளது. எதிரிகள் தாக்குதலை நிறுத்தாதவரை வளைகுடாவில் இருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஏற்றுமதி ஆக விடமாட்டோம் என்று ஈரான் சபதம் எடுத்துள்ளது. இந்த மிரட்டல் வந்த வேகத்திலேயே பஹ்ரைன் தலைநகர் மனாமாவில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் குடியிருப்பு பகுதி சேதமடைந்து 29 வயது பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் 8 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் பஹ்ரைனில் இருப்பதாலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தாக்குதலின் உக்கிரம் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் எதிரொலித்துள்ளது. ஈரானின் ட்ரோன்கள் தாக்கியதில் அபுதாபியில் உள்ள முக்கிய தொழில் நகரமான ருவைஸில் தீ விபத்து ஏற்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அபுதாபியின் எண்ணெய் நிறுவனமான ADNOC தனது சுத்திகரிப்பு நிலையத்தை அவசரமாக மூடியுள்ளது. இது எரிபொருள் விநியோகத்தில் பெரும் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. குவைத் மற்றும் சவுதி அரேபியா மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் அவை முறியடிக்கப்பட்டன. இருப்பினும் பிப்ரவரி 28 போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை அமீரகத்தில் மட்டும் 6 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கடல்வழி போக்குவரத்தும் முற்றிலுமாக முடங்கும் நிலையில் உள்ளது. அபுதாபி கடற்கரைக்கு அருகே சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பிரிட்டன் கடல்சார் வர்த்தக மையம் தெரிவித்துள்ளது. உலகின் 1/5 எண்ணெய் செல்லும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்வது ஏறக்குறைய நின்றுவிட்டது. ஈரான் தொடர்ந்து எண்ணெய் கப்பல்களை தடுத்தால் அவர்கள் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார். ஆனால் கள நிலவரம் வேறு மாதிரியாக இருக்கிறது. பெட்ரோலிய பொருட்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்தால் உலக பொருளாதாரம் தாங்க முடியாத பேரழிவை சந்திக்கும் என்று கத்தார் மற்றும் சவுதி அரேபியா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆகியோர் கவலை தெரிவித்துள்ளனர். இது இரு தரப்பிற்கும் இடையிலான போர் என்பதை தாண்டி சாதாரண மக்களின் வாழ்க்கையையும் சர்வதேச சந்தையையும் தலைகீழாக புரட்டி போடும் ஒரு மனித பேரழிவாக மாறி வருகிறது.